அனைவருக்கும் மாலை வணக்கம். வாங்க, வெள்ளிக்கிழமை மாலை நான் வந்து குபேரர் லட்சுமி ஓட பூஜை பண்ணேன். சரிங்களா, அதோட வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். சரிங்களா, அப்புறம் வந்து நம்ம வந்து பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸில் வந்து குபேர எண்கள். சரிங்களா, எண்கள் ஃபஸ்ட்டு போடணும். 27, 20, 25, 22, 24, 23, 26, 23, 28, 21. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கப்பா. நம்ம வீட்டில் இருக்க கஷ்டம் எல்லாமே போயிடும். சரிங்களா, இந்த பூஜை பண்ணி அதில் நம்ம 1 ரூபா காயின் வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம். இவ்வளோ காயின்லாம் இருக்கணும் கூட இல்லை. சரிங்களா, 1 ரூபா காயினை வச்சு அவங்க பாதத்தில் எடுத்து நம்ம பர்ஸில் வச்சு, இல்லை நம்ம வீட்டில் வைக்கிற பணப்பெட்டியில் வைக்கலாம். சரிங்களா, நல்லதே நடக்கும். இதெல்லாம் நல்ல விஷயம். அதனால தான் சரி ஷேர் பண்ணுறேன். நான் எப்பயும் இப்படி தான் பண்ணுவேன். சரிங்களா, அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும். சரிங்களா, எப்பவுமே நம்ம சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் சரி நான் வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா, பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து குபேரர் கோலம். சரிங்களா, குபேரர் கோலம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான போட்டாச்சு. பாருங்கள், அவ்வளோ மங்களம் நிறைந்த ஒரு பூஜையாக இருந்தாங்க. சரிங்களா, நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து நான் சேலத்து முருகர் கோயில் போயிருந்தேன்ல, அப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரே ஒரு டைம் தான் பூஜை பண்ணியிருக்கேன். தனியாக வச்சு நான் பூஜை பண்ணவே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் தான், 2 பூ தான் இருந்துச்சு. அதை வச்சு சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அந்த நம்பர்ஸ் மேலெலாம் நம்ம வந்து காயின் வச்சுக்கலாம். சரிங்களா, அவ்வளோ நல்லது. சரிங்களா, அந்த மாதிரி காயின் வச்சுக்கோங்க. காயின் வச்சுட்டு 1 ரூபா காயின் இருந்துச்சுன்னா நம்ம சென்டரில் 1 ரூபா காயின் கூட வச்சுக்கலாம். போதும், இவ்வளோ காயின் தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. சரிங்களா, 1 ரூபா காயின் கூட வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். இது வந்து குபேர லட்சுமி விளக்கு. சரிங்களா, அப்புறம் வந்து நம்ம ஏற்றுற விளக்கை வந்து எப்படி குபேர விளக்கை மாற்றணுன்னா, அதில் பூ வச்சுட்டு சுற்றி காயின் வைக்கணும். சரிங்களா, ஒரு 20 ரூபாய்க்கு நீங்கள் பெட்டி கடையில் போய் காயின்ஸ் கேட்டிங்கன்னா மளிகை கடையில் தருவாங்க. தெரிஞ்ச கடையாக இருந்தால் தருவாங்க. அந்த காயின்ஸ் வாங்கி பத்திரமா வச்சுட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்படி தான் நான் காயின்ஸ் மாற்றி மாற்றி வச்சுக்குவேன். அப்புறம் வந்து நெய்வேத்தியமாக வந்து இன்றைக்கி வந்து பிஸ்கெட்டு தான் வச்சேன். சரிங்களா, வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம வச்சு மனசார சாமி கும்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் நமக்கு என்றைக்குமே நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அதனால் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் பண்ணுவேன். சரிங்களா, ஒன்றுமே இல்லைன்னா ஒரு ஜீனியை கூட கொஞ்சம் வச்சு நான் பண்ணியிருக்கேன் பூஜை. சரிங்களா, அப்படியே வந்து தீபம் ஏற்றியாச்சு, பத்தி சம்பிராணி காட்டியாச்சு. அவ்வளோ மங்களம் நிறைந்த ஒரு பூஜையாக இருந்தாங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா, எல்லோரும் வாழ்க்கையில் நம்பிக்கையாக இருங்க. சரிங்களா, உழைப்பு தான் நம்மளை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். நம்ம தினம் நம்பிக்கையோடு நமக்கு ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, நான் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கனால நமக்கு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். சரிங்களா, அப்புறம் பாருங்கள், காயின்ஸ் இருந்துச்சுன்னா காயின்ஸை வந்து அவங்க பாதத்தில் தொட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் காயின் அர்ச்சனை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். நான் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். நம்ம அந்தந்த கிழமைக்கு என்னென்ன சாமியோ அந்தந்த வீடியோ நான் யூடியூப்பில் கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு சேனல் பிடிச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா, லாங் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலேருந்து உங்களுக்கு பூஜை எல்லாமே தெரியும். சரிங்களா, அப்புறம் அப்படியே கோலத்துலேயும் தீபம் ஏற்றியாச்சு. பார்க்குறக்கு அவ்வளோ மங்களம் நிறைந்த
அப்படியே பூஜை அறையாக இருந்தாங்க. பாருங்கள் அவ்வளோ அழகு. இந்த இடம் வந்து கிச்சனில் தான்ப்பா, கிச்சன் இதில் தான் நான் பண்ணேன் பூஜை. ஏன்னா இந்த இடத்துல நல்லா கோலம் போடுறதுக்கு வசதியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. எங்கள் வீடு வந்து சும்மா தரை வீடு தான். அதனால் இந்த கடப்பக்கல் நல்லா இருக்குது கோலம் போடுறதுக்கு. அதனால் சரின்னு சொல்லி இந்த கடப்பக்கல்லே கோலம் போட்டாச்சு. பாருங்கள் அவ்வளோ அழகு. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கப்பா. வீடியோ பார்க்குறவங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்லுங்கள் சரிங்களா. பாருங்கள் அவ்வளோ மங்களம் நிறைந்த குபேரலட்சுமி அம்மன் தரிசனம் இன்றைக்கு எல்லோருக்கும் வெள்ளிக்கிழமை. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டாலே உங்களுக்கு குபேரர் நல்லது பண்ணுவார் சரிங்களா. பாருங்கள் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அனைவருக்கும் முருகர் துணை சரிங்களா. அப்புறம் அப்படியே தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டாச்சு சரிங்களா. சிம்பிளான பூஜை தான். நம்ம வீட்டில் இருக்க 2 ரோஸ் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வீட்டில் பூவே வைக்காமனாலும் ஒரு தீபம் பொறுத்து வச்சு நம்ம மனசார சாமி கும்பிட்டா நமக்கு கடவுள் நல்லதே பண்ணுவாங்க. உண்மை தானே? ஆமாங்க. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடமே. அப்புறம் அப்படியே பார்த்துட்டே அந்த தீபத்தை அப்படியே பார்த்துட்டே அந்த கோலத்தில் அந்த தீபம் வச்சு பார்க்குறக்கு அந்த இடமே அவ்வளோ மங்களம் நிறைந்த குபேர பூஜை சரிங்களா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பட்டனை தட்டி விட்ருங்கப்பா. அப்புறம் வந்து பணம் வைக்கணும் சரிங்களா. 10 ரூபா நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அதை பாதத்தில் வச்சு சாமி கும்பிடணும் சரிங்களா. அதுக்கும் வந்து கற்பூர ஆராதனை எல்லாமே காட்டணும். ஏன்னா நம்ம எதுக்காக இந்த பூஜை பண்ணுறோம், நமக்கு வந்து லட்சுமி அம்மன் குபேரர் எல்லாம் அவங்களோட அருள் கிடைக்கணுங்காக தானே நம்ம இந்த பூஜை பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துல பணம் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா. 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா. 1 ரூபா காயின்னு ஒரு 10 ரூபா நோட்டு 11 ரூபா கணக்கு அப்படி வச்சு எடுத்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அப்படி நம்ம பர்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அந்த தாளை வந்து மாற்றவே கூடாது. அந்த தாளை அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. நல்லதே நடக்கும்.